தெளிவான வானிலை அறிக்கைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நான் தான் உங்க கோபிநாதன் பேசுறேன். இன்னைக்கு அக்டோபர் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டுல வடகிழக்கு பருவமழை தொடங்கி பல பகுதிகள்ல மழையானது தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது. குறிப்பா வடகோடி மாவட்டங்களா இருக்கக்கூடிய திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்கள்ல தொடர் மழை, இடைவிடாத மழை. குறிப்பா நம்மளுடைய விழுப்புரம் வரைக்கும் கூட சொல்லிக்கலாம். புதுச்சேரி வரைக்குமே சொல்லிக்கலாம். இந்த பகுதிகள்ல மழையானது இருந்து கொண்டே இருக்கிறது. இதனுடைய தாக்கம் என்பது படிப்படியாக இன்னுமே அதிகரிக்க போகுது. குறிப்பா நம்மளுடைய ஆந்திரா, தெற்கு ஆந்திரா, வடக்கு தமிழகம் அடுத்த அதாவது இன்னும் ஒரு 8 நாட்கள்ல பலத்த மழைப்பொழிவை சந்திக்க போகுது. இந்த மாத இறுதிக்குள்ள மழையுடைய தீவிரம் ரொம்பவே அதிகரிக்க போகுது. வடகிழக்கு பருவமழையும் தீவிரமடைய போகுது. காரணம் என்னன்னா, இந்த மாத இறுதியில நமக்கு பார்த்தீங்கன்னா, புயல் வரப்போகுது. அது புயலா இருக்கலாம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இருக்கலாம், காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இருக்கலாம். எதுங்கிறத கொஞ்சம் நம்ம பொறுத்து இருந்து தான் சொல்ல முடியும். அதாவது இந்த மாத இறுதியில நெருக்கமாக வரப்போகுது. தீபாவளி வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆனா, அந்த புயலாக உருவாகி அது பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு மிக நெருக்கமாக வருவது போல நம்மளுடைய ஐரோப்பிய மாடல் காட்டுது. ஐரோப்பிய மாடல் காட்டக்கூடிய செய்தியும் சென்னைக்கு நெருக்கமாக வருவது போல தான் காட்டுது. அமெரிக்கா மாடல் காட்டக்கூடிய செய்தியும் சென்னைக்கு மிக நெருக்கமா வரப்போறது போல தான் காமிக்குது. ஆனா எப்படி இருந்தாலும், நமக்கு தமிழகத்துல பலத்த மழைப்பொழிவு இந்த மாத இறுதியில இருக்க போகுது. வடகிழக்கு பருவமழையும் தீவிரமடைய போகுது. நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்வு மையம் அக்டோபர் 24ஆம் தேதி வங்கக்கடல்ல ஒரு லேசான காற்று சுழற்சி உருவாகும்னு சொல்லியிருந்தாங்க. அது கொஞ்சம் முன்பே உருவாகுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்தோனேசியாவுக்கு மேற்கு புறமாக ஒரு லேசான சுழற்சி உருவாகி, அதாவது ஒரு அக்டோபர் 23, 24 தேதிகள்ல உருவாகி, அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, மேற்கு நோக்கியே நகர்ந்து தமிழகத்துக்கு மிக நெருக்கமாக, தமிழகத்தை நோக்கியே நகர்ந்து வரும். நெருக்கமா இலங்கைக்கும், புதுச்சேரிக்கு மிக நெருக்கமாக வருவது போல அமெரிக்கா மாடல் காட்டல. ஐரோப்பிய மாடல் தான் காட்டுது. ஆனா, அமெரிக்கா மாடல் எப்படி காட்டுதுன்னா, தொடர்ந்து அது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே தீவிரமடைந்து ஒரு புயல்னு சொல்லலாம். புயல் பார்த்தீங்கன்னா, பலத்த புயலாக அது உருவாகி தொடர்ந்து சென்னைக்கு நெருக்கமாகவே சென்னைக்கு நேராக அது கரையை நெருங்குவது போல அமெரிக்கா மாடல் காட்டுது. அதனால கொஞ்சம் பொறுத்திருந்து தான் சொல்ல முடியும். ஏன்னா நாட்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னைக்கு தேதி அக்டோபர் 17. நம்ம இத ஒரு உறுதியா தீபாவளிக்கு பிறகு புயல் எந்த இடத்துல கரையை நெருங்கும்னு நம்ம சொல்ல முடியும். அதனால புயல் வர்றதுல எந்த ஒரு தாமதமும் இல்ல. எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அது கரையை கடக்க போற இடம் எங்கன்னு தான் இப்போ ஒரு கேள்வி. ஏன்னா அது ஆந்திராவுக்கு போகுமா? தமிழகத்துக்கு வருமாங்கிறது மிகப்பெரிய கேள்வி. எது எப்படி இருந்தாலும் அடுத்த 8 தினங்கள்ல வடகோடி மாவட்டங்கள்ல பலத்த மழையாக அதிகரிக்க போகுது. குறிப்பா ஆந்திரா, தெற்கு ஆந்திரா, சென்னை உள்ளிட்ட பகுதிகள் பலத்த மழைப்பொழிவை அதாவது இந்த மாத இறுதியில சந்திக்க போகுது. அடுத்த 8 நாட்களுக்குன்னு சொல்லலாம். அதனால பார்த்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள்லயும் மழை இருக்கும். இப்ப இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு, நாளைக்கு, நாளை மறுநாள் இனிமே நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள்ல மழை தீவிரமடையும். வடகிழக்கு பருவமழை காலத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு 71.7 மில்லிமீட்டர். ஆனா பெய்திருக்கக்கூடியது 98.5 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 37% வடகிழக்கு பருவமழை. இப்ப அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து நமக்கு வடகிழக்கு பருவமழை காலத்துல கணக்குல எடுத்துக்கிருவாங்க. அக்டோபர் 1, அக்டோபர் 2, அக்டோபர் 16ஆம் தேதி வரைக்கும் நேத்தைக்கு வரைக்கும் பார்க்கையில மழை என்பது தமிழ்நாட்டுல 37% அதிகமா தான் பெஞ்சிருக்கு. இப்ப அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு அக்டோபர் 17 வரைக்கும் மழை தமிழ்நாட்டுல எங்க குறைவா பெஞ்சிருக்குன்னா, அதாவது நம்மளுடைய செங்கல்பட்டு மாவட்டத்துல -36% மழை குறைவா தான் இருக்கு. சென்னையில -7%. அதே வேளையில கோயம்புத்தூர்ல -11% மழை குறைவா இருக்கு. அதே போல அடுத்த மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, மைனஸ்ல இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்துல 6% குறைவா இருக்கு. அதே வேளையில புதுச்சேரியிலயும் பெரிய லெவல்ல மழை இல்ல. -28% மழை குறைவா தான் பெஞ்சிருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா, மைனஸ்ல இருக்கக்கூடிய மாவட்டம் சேலத்துல 1% மழை குறைவு. அதெல்லாம் கூட பெரிய கணக்குல எடுத்துக்க வேண்டியதில்ல. அதுக்கப்புறம் திருப்பூர்ல -2% மழை குறைவு. இங்கெல்லாம் தான் மழை குறைவா இருக்கு. இது எல்லாமே ப்ளஸ்ஸா மாறிடும் இந்த மாத இறுதியில. அதிகபட்ச மழை என்பது நம்மளுடைய அதாவது ராணிப்பேட்டை மாவட்டத்துல தான் ரொம்ப அதிகமான மழை பார்த்தீங்கன்னா பேஞ்சிருக்கு. அதாவது 68.5 மில்லிமீட்டருக்கு 211 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. இதுதான் ரொம்ப கூடுதல். வேலூர் மாவட்டத்திலேயும் மழை கூடுதலா பெஞ்சிருக்கு. விழுப்புரம் மாவட்டத்திலேயும் மழை கூடுதலா பெஞ்சிருக்கு.
அதே வேளையில் கிருஷ்ணகிரியிலையும் மழை வந்து கூடுதலாக பெஞ்சிருக்குங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன். தருமபுரியிலையும் மழை வந்து கூடுதலாக பெஞ்சிருக்கு. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழையுடைய தீவிரம் ரொம்பவே கூடுதலாக இருக்குது. சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் மைனஸில் இருக்கக்கூடிய, செங்கல்பட்டில் மைனஸில் இருக்கக்கூடியது எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறிடும் இந்த மாத இறுதியில். காரணம் என்னென்னா, நமக்கு அந்த நிகழ்வு வட தமிழகத்தை நெருக்கமாக தான் வைத்து நகரப்போகுது. அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்கள் நெருங்க தான் எதாக இருந்தாலும் உறுதிப்படுத்தலாம். பொறுமை கடல் என்னும் பெரிது. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் அது எங்கே நகரப்போகுது, எந்த பக்கம் கரையை கடக்க போகுதுங்கிறத தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருக்கோம். அடுத்த அப்டேட் வரையில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நன்றி.